கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவனாண்டி தாத்தா பாட்டி கார்த்தி 3 பேர் இருக்கிற ஃபோட்டோவை கொண்டு வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட காட்டுறாங்க. பார்த்து சாமுண்டீஸ்வரி குழப்பத்தோடு தான் நிற்கிறாங்க. கார்த்தி வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டதும் கார்த்தி அந்த ஃபோட்டோவை எடுத்து கார்த்தியோட ஃபோட்டோவை மேலே ஒட்டி வச்சிருக்காங்க. அதை எடுத்து காட்டுறாங்க. அங்கே இளையராஜா இருக்கிறாரு அந்த ஃபோட்டோவில். பார்த்ததும் சாமுண்டீஸ்வரிக்கு இந்த பக்கம் சிவனாண்டி மேலே சரியான கோவம் வருது. இப்போ பார்த்தீங்களா என் மாப்பிள்ளையை வந்து தப்பாக சொன்னீங்க. மாப்பிள்ளை எங்ககிட்ட போய் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா சிவனாண்டி. என் மாப்பிள்ளை மேலே எவ்வளவோ வஞ்சகத்தையும் கோவத்தையும் வச்சுக்கிட்டு தானே நீ இந்த மாதிரி வந்து என்கிட்ட போய் சொன்ன. முதல்ல இந்த குப்பையை எடுத்துக்கிட்டு நீ வெளியில் போ, இந்த இடத்துல நிற்காத அப்படின்னு சிவனாண்டியை திட்டுறாங்க. கிழவன் கிழவியோட பேரன்னு இதுதான் சாட்சியாக கொண்டு வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட காட்டி இவனை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு நினச்சோம். அது நடக்காமல் போச்சேன்னு நினச்சிக்கிட்டு சிவனாண்டி அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. சந்திரா முகத்தில் ஈ ஆடலை அப்படியே சிவனாண்டியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க. இந்த சிவனாண்டி உங்களை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோடவே இவ ஏதோ உங்களுக்கு சதி திட்டம் பண்ணிட்டு இருக்கான். பேச்சை கேட்டு நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டு மாப்பிள்ளை. சரி பரவாயில்ல விடுங்க அத்தை. அவர் என்னதான் சதி திட்டம் பண்ணனாலும் அவர் போட்ட பிளான் எதுவும் நடக்கலையேங்கிற வருத்தத்தில் இருக்காரு. சரி விடுங்க, அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. அப்படியே உங்களுக்கு யார் என்ன சதி திட்டம் போட்டாலும் அந்த சதி திட்டத்தை அப்படியே நொறுக்கி அடிச்சு பால் அடிக்கிற மாதிரி அடிச்சு விசிறிக்கிட்டே இருக்கிறீங்களா, அங்கே தான் நிற்கிறீங்க சகலைங்கிறாங்க மயில்வாகனம். என்னங்க பண்ணுறது, அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, இதே வேலையை சுற்றிட்டு இருக்காங்க. இதுக்காகலாம் நம்ம டென்ஷன் ஆக முடியுமா? சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, இதா பாரு சந்திரா, உனக்கு இதுதான் கடைசி வார்னிங். மாப்பிள்ளையை பற்றி எப்போவாது தப்பாக பேசினேன், அடுத்தது நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க. ஐயோ அக்கா இல்லைக்கா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்கிறாங்க. ஹேய் பேசாத வாய் மூடு. அத்தை நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இவங்களும் இவங்க ஹஸ்பண்டு என்னை பழி வாங்குறதுக்காக ஒன்று சேர்ந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு கார்த்தி சொல்லவும் சந்திரா திருதுன்னு முழிக்கிறாங்க. நடக்கிறதையெல்லாம் பார்த்தீங்கல்ல, இவங்க 2 பேர் மட்டும்தான் எனக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. ஐயோ அக்கா இவன் சொல்கிறதையெல்லாம் நம்பாதக்கா, உனக்காகத்தானே நான் என் புருஷனையே விட்டுட்டு உன் கூடவே இருக்கேன், நீயே கதின்னு நான் உன்னை சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஆளை கண்டாவே பிடிக்காது. அந்த ஆள் கூட பேசி பல வருஷம் ஆச்சுக்கா. உனக்கு எனக்கு சண்டையை போட்டுடணும்னு நினைக்கிறாங்கிறாங்க சந்திரா. இதா பார் சந்திரா, உன்னைய நான் நம்புறேன். நீ எந்த அளவுக்கு எனக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மாப்பிள்ளையும் முக்கியம். ஆனால் மாப்பிள்ளை மேலே இனிமேல் நீ சந்தேகப்படாத. மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லா செஞ்சிருக்காரு அதை நினச்சிப்பாரு. அடுத்த தடவை எங்கேயாவது மாப்பிள்ளையை பற்றி தப்பு தவிர ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. போய் அங்கே அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து வராங்க. எல்லாருமே எதுவும் பேசாமல் அமைதியாக போகிறாங்க. கார்த்தி வந்துட்டு இருக்கும்போது பின்னாடியே ராஜராஜனும் மயில்வாகனும் வராங்க. மாப்பிள்ளை அந்த சிவனாண்டி போட்டோவை கொண்டு வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட காட்டுனதும் நான் பயந்து போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆடி போயிட்டேன் தெரியுமா. நல்ல வேலை கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க ராஜராஜன். ஆமாம் சகல, எனக்கும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் பக்கு பக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. என்ன போதும் ஏதோ போதும்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆமாம் சகல, இப்படியெல்லாம் நடக்கும்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? போட்டோவை எப்படி மாற்றினேன்னு மயில்வாகனம் கேட்கவும் மாற்றின விவரத்தை சொல்கிறாங்க கார்த்தி. கோயிலில் பாட்டியை வர சொல்லி அந்த போட்டோவை எடுத்துகிட்டு வர சொன்னேன். பாட்டியும் போட்டோவை கொண்டு வந்து கொடுத்துட்டு எதுக்கு இந்த போட்டோவை எடுத்துகிட்டு வர சொன்னேன்னு கேட்டாங்க. சந்திராவுக்கும் சிவனாண்டிக்கும் நான் தான் உங்கள் பேருன்னு தெரிஞ்சு போச்சு பாட்டின்னு சொன்னதும் பாட்டி அதிர்ச்சி அடைஞ்சாங்க. என்னப்பா சொல்கிற, இந்த உண்மை தெரிஞ்சு போச்சாங்கிறாங்க பாட்டி. ஆமாம் பாட்டி, அவங்க எப்படியாவது நிரூபிக்கிறதுக்காக இந்த போட்டோவை எடுத்துகிட்டு வந்து கூட அத்தைக்கிட்ட காட்டி நிரூபித்தாலும் நிரூபிச்சிருவாங்க. அதனால் கோவில் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நான் தான் உங்கள் பேரன்னு யாருக்குமே தெரிய வேண்டாம். ஃபோட்டோ வச்சு கூட அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, அதுக்காகத்தான் இந்த ஃபோட்டோவை நான் கேட்டேங்கிறாங்க. சரிப்பா, ஃபோட்டோவை கேட்குறீங்கன்னா அதுக்கே ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சரி இந்தா பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போப்பா, யாருக்கும் எந்த உண்மையும் தெரிஞ்சிடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பாட்டி ஃபோட்டோவை கொடுத்து அனுப்புகிறாங்க. சரி பாட்டி நான் போயிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. பாட்டி கொடுத்ததும் அந்த ஃபோட்டோவில் நான் இந்த மாதிரியெல்லாம் மாற்றி வச்சேன்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் மாப்பிள்ளை, ஆனால் எங்களுக்கு தெரியாமையே நீங்களும் இந்த மாதிரி பல வேலைகள் செஞ்சு வச்சிருக்கீங்களே, அதுவும் ஒரு நல்லதுக்கு தானுங்கிறாங்க. எப்படியோ சில விஷயங்கள் செஞ்சு அசத்துறீங்கன்னு ராஜராஜன் புகழ்ந்து பேசுவோம். ஆமாம் சகல கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு, இருந்தாலும் பல சாதனைகள் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க மயில்வாகனம். ஆனாலும் நல்லா சிவனாண்டி முகத்துலையும் சந்திரா முகத்துலையும் கரிய பூசினீங்க மாப்பிள்ளை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு ராஜராஜன் சொல்லவும் கார்த்தி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ரேவதி கார்த்தியா மனசு நோக பேசுனது எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி எத்தனையோ தடவை அந்த ரேவதியும் மகேஷும் நல்லவன் கிடையாது, 2 பேர்த்துக்குள்ளேயும் தப்பான உறவு இருக்கு. அந்த மகேஷை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இதை எப்போவாது இந்த உண்மையை உங்ககிட்ட நிரூபிக்கணும் ரேவதி. இந்த உண்மையை உங்ககிட்ட நிரூபிக்கணும்னு தான் நான் நினைச்சேனே தவிர உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஒரு நாள் நினைச்சு கூட பார்த்ததில்ல ரேவதி. நம்ம வாழ்க்கை மேல அக்கறைப்பட்ட கார்த்தியை திரும்ப திரும்ப எவ்வளவு தூரம் நம்ம மனசை காயப்படுத்தணும். மகேஷை நீ தான் கடத்திக்கிட்டு போனேன்னு நான் நம்புறேன். அவர் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லு, அதுவே எனக்கு போதும்னு ரேவதி எவ்வளவோ வலுக்கட்டாயமா மனசு காயப்பட பேசி கேட்டாங்க. மகேஷை கடத்திக்கிட்டு போய் அவரை கொன்னுட்டியா இல்ல உயிரோட வச்சிருக்கியான்னு கூட எனக்கு தெரியல. இதா பாரு ரேவதி, நீ எத்தனை தடவை கேட்டாலும் சரி, காணாத போன மகேஷ்க்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் சொல்றத தயவு செய்து நம்புன்னு என்கிட்ட பல தடவை கேட்டாரு. அப்ப கூட நான் அவரை நம்பாம விட்டுட்டேனே. ஹனிமனுக்கு போயிருந்தாப்புல ஹோட்டல்ல கார்த்தி சொன்னாரு, உன்னை கடத்தினது யாருன்னு தெரியுமா? அந்த மாயான்னு சொன்ன போது கூட நம்பல. அந்த மாயா தான் உன்னை கடத்தி வச்சிருக்கிறதா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அப்ப கூட நான் இந்த கார்த்தியை நம்பவே இல்லையா, அப்பவும் மாயாவை தானே நம்பினேன். ஆனா மாயா மகேஷ் கிடைக்கலன்னா ரேவதியை கொன்னுடுவேன்னு அவ சொன்னதை என் காதுபட கேட்டேனே. மாயாவை
மாயாவை எவ்வளவு ஒரு முட்டாள்தனமா நான் நம்பியிருக்கேன். ரேவதியை கொலை பண்ண தயங்க மாட்டேன். மகேஷ் எனக்கு கிடைக்கலைன்னா அவளை எப்ப இருந்தாலும் என் கையில தான் அவளுக்கு சாவு. மகேஷ் என்னோட உயிர், என்னோட லவ் இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு மாயா சொன்னதை கேட்டு ரேவதி அப்படியே கூசி போய் நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல மனுஷனான கார்த்தியை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி பேசிட்டோமே. நல்லவங்களை தப்பா நினைச்சேன், தப்பானவங்களை நல்லவங்களா நினைச்சேன். எவ்வளவு தூரம் முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்திருக்கிறேன்னு ரேவதி அவங்களுக்குள்ளேயே நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்க கார்த்தி வந்து பாக்குறாங்க. என்ன ரேவதி, எதுக்கு அழுவுறேன்னு கேக்குறாங்க. உனக்கு தப்பானவன் நினைச்சு உனக்கு நான் எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இருக்கிறேன், எடுத்தறிஞ்செல்லாம் பேசியிருக்கிறேன். அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காம நீ என் குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் நல்லதை மட்டும்தான் பண்ணியிருக்கிற. உன்னையும் நம்பாம அந்த மாயாவை நம்பியிருக்கேன். ஏற்காட்டுல மாயா கடத்தினான்னு நீ சொன்னபோது நான் நம்பல. இப்பவும் அவ தான் என்னை கடத்திட்டு போய் கொல்ல பார்த்தா. 2 தடவையும் நீ தான் என்னை வந்து காப்பாத்திருக்கிற ராஜா. உனக்கு உண்மையிலுமே பெரிய மனசுதான். இடையில இந்த மாயா என்னை குழப்பி விட்டதுனாலதான் நான் உனக்கு தப்பா நினைக்கும்படி ஆயிப்போச்சு. இந்த மாயா மகேஷனாலதான் எங்க அம்மாவை கூட நான் எதிரியா பார்க்க நினைச்சேன். அதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எம்எல்ஏ எனக்கு கோவமா வருது ராஜா. யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்பி இருக்கணும். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டது என்னோட தப்பு, என்னை மன்னிச்சுடு ராஜான்னு மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், அதெல்லாம் விடு, அதை பத்தி பேசாதீங்கிறாங்க கார்த்தி. முட்டாள்தனமா இருந்திருக்கிறேன்னு எனக்கே நினைச்சா கோவமா அழுகையா வருதுங்கிறாங்க ரேவதி. இதை பாரு, அதை விடுன்னு நான் சொல்லிட்டேனால, நீ ஒன்றும் அழுகாத. நீ ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டீன்னா மகேஷ் மாயானால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. மகேஷ் கோமாவில இருந்து ரெக்கவர் ஆகி வரட்டும், அதுக்கப்புறமா மாயா கிட்ட நானே கொண்டு ஒப்படைச்சிடுறேன், சரியா? நீ அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்கிறாங்க கார்த்தி. மாயா சிவனாண்டியை தனியா ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்க சிவனாண்டி மாயாவுக்காக காத்திருக்கிறாங்க. மாயா வந்ததும் எதுக்கு மாயா நீ வர சொன்னேன்னு கேட்குறாங்க. மகேஷ் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க. எது, மகேஷ் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சா? எங்க இருக்கிறான்னு கேட்குறாங்க சிவனாண்டி. அந்த டிரைவர் பையன் தான் மகேஷ் இவ்வளவு நாளா ஒளிச்சு வச்சிருந்துருக்காங்கிறாங்க. ஆமா, மகேஷ் அவன் தான் ஒளிச்சு வச்சான்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கவும் நடந்த விவரங்கள் அத்தனையும் சொல்றாங்க. அடே அப்பா, இவ்வளவு நடந்திருக்கா? நீ ஆஸ்பத்திரி போய் மகேஷை பார்க்க முடியலையாங்கிறாங்க. இல்ல சார், என்னால பார்க்க முடியல, அவன் தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டான். மகேஷ அவனே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்றான். அவன் எப்போ ஒப்படைக்கிறது? மகேஷை ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் பார்த்ததுலேருந்து என் மைண்ட் அப்படியே அப்செட் ஆயிருக்கு. நான் எப்போ மகேஷை பார்க்கணுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாங்க மாயா. விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டியல்ல, சரி விடு, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சிவனாண்டி. சார், அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த ரேவதி இருக்காளே, அவள் இன்னும் 2 நாளில் ஆஸ்திரேலியா கிளம்பி போகிறா. ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டான்னா 5 வருஷத்துக்கு இந்த பக்கமே வரமாட்டா. அங்கே போய் வேலை பார்க்குறாளாங்கிறாங்க மாயா. எது, ஆஸ்திரேலியா கிளம்பி போகிறாளா? அங்கே போய் வேலை தடிக்க போகிறாளா? அதுவும் 5 வருஷத்துக்கு அங்கேயே இருக்க போகிறாளாங்கிறாங்க சிவனாண்டி. கல்யாணம் ஆனதும் ஏன் இப்படி பிரிஞ்சு போகிறா? ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. ஆஸ்திரேலியா போகிறத டிராவல் ஏஜென்சி மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க மாயா. அதுவும் நியூஸாக இருக்குது. சரி, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பி போய் யாரு கண்ணிலையும் பற்றாதேன்னு சொல்லி மாயாவை அனுப்பி வைக்கிறாங்க. மாயாவும் சரின்ட்டு அங்கிருந்து போகிறாங்க. சிவனாண்டி உடனே சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரா யாராவது கவனிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு இந்த பக்கமாக மறைஞ்சு வந்து பேசுறாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. சந்திரா, மாயா வந்து என்னை பார்த்தாங்கிறாங்க. அவ எதுக்கு உங்களை வந்து பார்த்தான்னு கேட்கவும், ஆமா, மகேஷ் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சான். அவ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கானா. இந்த ராஜா பையன் தான் ஒளிச்சு வச்சிருக்கானாங்கிறாங்க. ஐயோ, அப்படியா? அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சந்திரா கேட்கவும், என்னாச்சுன்னே தெரியாம தான் இந்த மாயா திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்திருக்கா. அங்க ஆள் காணாங்கிறாங்க. ஆமா, மகேஷ் இந்த டிரைவர் பையன் தான் ஒளிச்சு வச்சிருக்கான்னு ரேவதிக்கு தெரிஞ்சிருந்தா ரேவதியே அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாளாங்க. இந்த உண்மையை அவளுக்கு தெரியாமையா இருக்குன்னு கேட்குறாங்க சந்திரா. ஆனா ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க. அப்படியா? எங்க, இது நல்ல விஷயம் தானுங்கிறாங்க சந்திரா. சந்திரா, அந்த விஷயம் அல்ல, மாயாவும் மகேஷுக்கும் இருக்கிற தப்பான உறவு இருக்கு பாரு, அந்த விஷயம் தான் ரேவதிக்கு தெரிஞ்சிருக்கு. மகேஷுக்கும் மாயாவுக்கும் தப்பான உறவு இருக்கிறது ரேவதிக்கு தெரிஞ்சிருந்தா அப்ப டிரைவர் மேல இருக்கிற கோவம் போயிருமே. அப்ப 2 பேரும் சந்தோஷமா எல்லாம் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க சந்திரா. இதை பாரு சந்திரா, அவளுக்கு கோவம் போகுதோ இல்லையோ, ஆனா சர்ப்ரைஸான விஷயம் சொல்றேன் கேளு. இன்னும் 2 நாளையில ரேவதி ஆஸ்திரேலியா போறா. போயிட்டு 5 வருஷத்துக்கு வரமாட்டாங்கிறாங்க. அப்படியா? ஆஸ்திரேலியா போறாளா? ஆனா இந்த விஷயம் வீட்டுல யாருக்குமே தெரியாது. ஆனா மாயாவுக்கு எப்படிங்க இந்த விஷயம் தெரியும்னு சந்திரா கேக்குறாங்க. அது ஏதோ டிராவல் ஏஜென்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டாலாங்கிறாங்க. சரி, போகட்டு விடுங்க. எங்க அக்காவை இந்த ரேவதி பிரிஞ்சிருக்கிறது ஒரு வகையில் நல்லதுதான். ரேவதி வெளியில போய் கஷ்டப்பட்டுட்டோம். அந்த டிரைவர் பையலும் நம்மளுக்கு எல்லா வகையிலையும் டார்ச்சர் கொடுக்குறான்ல, அவனும் புது பொண்டாட்டிய பிரிஞ்சு கஷ்டப்பட்டுங்கிறாங்க சந்திரா. சரி சந்திரா, வச்சிடறேன்ட்டு போனை வைக்கிறாங்க சிவனாண்டி. நல்ல விஷயம் தான், அவன் ஆஸ்திரேலியா போகட்டும். அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. அவனை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே வரட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். புது பொண்டாட்டிய பிரிஞ்சு இருக்கிறதும் நல்லதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க சந்திரா. ரேவதியோட ஃப்ரெண்டு அயலி வந்திருக்காங்க. அயலி இனியான ஒரு குட்டி பாப்பாவுக்கு கராத்தே பக்குவமா அழகா சொல்லி கொடுக்குறாங்க. இனியா பாப்பாவும் அயலி கிட்ட நல்லா கராத்தே கட்டிக்கிறாங்க. இனியா, அழகு நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஆபத்து நம்மளை சுத்தி இருக்கும். அரக்க குணம் உள்ளவங்களையும் அடிச்சு
அடிச்சு விரட்டணும். அதுக்கு நாம எப்பவும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்மளையும் காப்பாற்றிக்கணும், சரியா அப்படின்னு அவங்களுக்கு கராத்தா கத்து கொடுக்குறாங்க அயலி. ஆச்சரியமா பார்த்துட்டு ரோஹிணி, என்னடி ரேவதி உன் ஃப்ரெண்டு இந்த அளவுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, முதல்ல எல்லாம் பயந்த மாதிரி இருக்கா, இப்ப பாரு எவ்வளவு தைரியமா இதெல்லாம் பண்றாங்கிறாங்க ரோஹிணி. முன்னெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கவே மாட்டா. ஆமா, இது நம்ம அயலி தானா? காலேஜ்ல கரப்பாம்பூச்சியை பார்த்தாவே காய்ச்ச வந்து படுத்து கிடப்பா, இப்ப என்னடா கராத்தெல்லாம் தூள் கலப்பறா, என்னால நம்பவே முடியலைங்கிறாங்க ரேவதி. இனிய பாப்பாவுக்கு கராத்தா சொல்லி கொடுத்துட்டு அயலி ரேவதியை பாக்குறாங்க. என்ன ரேவதி, ஏதோ யோசனையில இருக்க, என்ன விஷயம்னு கேக்குறாங்க. நீ காலேஜ்ல பாக்குறக்கும் இப்ப பாக்குறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேங்கிறாங்க. உண்மையை சொல்லு, நீ உண்மையிலுமே டீச்சரா தான் இருக்கியான்னு ரேவதி கேக்குறாங்க. ஆமா, நான் டீச்சரா தான் இருக்கிறேங்கிறாங்க. இல்லடி, நான் உன்னோட ஃப்ரெண்டு, நீ என்கிட்ட சொல்லி மறைக்க நினைக்காத, உண்மையை சொல்லுன்னு கேட்குறாங்க. சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா சொல்ல வேண்டாம் அப்படின்னு ரேவதி சொல்லவும், இல்லடி சொல்லக்கூடாதுனால இல்லை, உண்மையிலுமே நான் என்ன பண்ணுறேன்னு வெளியில் சொல்லக்கூடாது, அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன். ஒரு அண்டர் கவர், அதாவது எங்கள் அம்மா பேரில் பெரிய கலங்கம் இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல, எங்கள் அம்மாவோட கலங்கத்தை துடைக்கிறதுக்காக தான் எங்கள் அம்மா போட்ட அதே யூனிஃபார்மாக நானும் போட்டிருக்கிறேன், என்னால் அதை வெளியே சொல்ல முடியாதுங்கிறாங்க அயலி. அடியே, வெளியில் சொல்ல முடியலன்னா என்ன, போலீஸ்காரங்க எப்பவும் போலீஸ்காரங்க தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அம்மா பேரில் இருக்கிற பழியை நீ மாற்றி வைப்பாருங்கிறாங்க. உன் லட்சியத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு, அந்த ஆண்டவனோட அருளும் என்ன மாதிரி உண்மையான அன்புள்ளவங்களும் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டாக இருப்போங்கிறாங்க ரேவதி. அயலி, இனிமே நீ பாட்டி கலப்பு, உங்க அம்மா பேர்ல இருக்கிற கலங்கத்தை தொடச்சிட்டு அடுத்த தடவை நீ என்னை வந்து பாரு, நானும் உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு வராங்க. இங்க வந்து பார்த்தா கார்த்தி தூங்கிட்டு இருக்காங்க. ரேவதி தூக்கமே வராம வெளியில உட்காந்துருக்காங்க. கார்த்தி அப்படி முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா ரேவதியை கட்டில காணா, எங்க போய் அப்படி எந்திரிச்சு திரும்பி பாக்குறாங்க. ரேவதி வெளியில உட்காந்துருக்காங்க. கார்த்தி எழுந்திரிச்சு வந்து, என்ன ரேவதி இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, தூக்கம் வரலையான்னு கேட்குறாங்க. எனக்கு தூக்கமே வரல, இவ்வளவு நாளா முட்டாள்தனமா இந்த மாயாவி மகேஷ் நம்பிட்டு இருந்தது நினைச்சா எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு. மகேஷ் மாயா கெட்டவங்கள நல்லவங்கன்னு நினைச்சிருக்கேன், ஆனா எங்க குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் எப்பவுமே நல்லது நினைக்கிற உன்னை நான் வெறுத்திருக்கிறேன். எத்தனையோ தடவை உன்னை நான் கேவலப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்துற மாதிரி எல்லாம் கூட பேசியிருக்கேன். நீ ரொம்ப பெரிய மனசோட பொறுத்து இருந்திருக்க, உன்னை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்குதுங்கிறாங்க ரேவதி. ஆமா, இதைத்தான் நீ எத்தனையோ தடவை சொல்லிட்டியல, திரும்ப திரும்ப இதை எதுக்கு பேசிட்டே இருக்க, தூங்கு போ ரேவதி அப்படின்னு கார்த்தி சொல்லவும், நான் பேசுனது எல்லாம் நினைச்சு என் மனசே ஆறல, நானா இப்படி நடந்துகிட்டேன்னு நினைச்சு நான் குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்கிறேன். இதை பாரு ரேவதி, பெருசா ஃபீல் பண்ற அளவுக்கெல்லாம் இதுல ஒண்ணுமே கிடையாது, சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சிருச்சு, அதனால நீ அப்படி நடந்துகிட்ட, நடந்ததை நினைச்செல்லாம் நீ ஃபீல் பண்ண வேண்டாம், வா ரொம்ப நேரம் ஆச்சு, நீ வந்து படுவான்னு கூப்பிடுறாங்க கார்த்தி. ரேவதி படுத்ததும் குளிர்ல நடுங்குறாங்க. கார்த்தி இதை பார்த்துட்டு போய் பெட்ஷீட் எடுத்து போட்டி விடுறாங்க. ரேவதி தூக்கம் தெரிஞ்சு பார்க்கும்போது அவங்க மேல பெட்ஷீட் போட்டி விட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இது கார்த்தி தான் போட்டி விட்டுருப்பாருன்னு கார்த்தியை பார்த்து புன்னகையோட சந்தோஷப்படுறாங்க ரேவதி. மகேஷ் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நினைவு வருது. பார்த்துட்டு உடனே போய் டாக்டர் கூட்டிட்டு வரலான்ட்டு போறாங்க. நர்ஸ் போனை வச்சுட்டு போயிடுறாங்க. மகேஷ் நினைவு தெரிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும்போது கை கிட்ட போன் இருக்குது. போன் எடுத்தது உடனே மாயா நம்பர் ஞாபகப்படுத்தி மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா நம்பரை பார்த்துட்டு என்னது புது நம்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி அட்டன் பண்றாங்க. மாயா, நான் மகேஷ் பேசுறேங்கிறாங்க. மகேஷோட குரல் கேட்டதும் மாயா அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் சந்தோஷத்துலையும், மகேஷ் உன்னைத்தாண்டா நான் தேடுறேன், நீ எங்கடா இருக்கேன்னு கேட்குறாங்க. மகேஷ்க்கு அது எந்த இடம்னு சொல்ல தெரியாம திணறாங்க. மாயா கிட்ட பேசி முடிக்கிறக்குள்ளேயே மறுபடியும் மகேஷ் ஹோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. போன் கட் ஆயிருது. மகேஷ் பேசுடா, நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற, சொல்லுன்னு கேட்குறாங்க மாயா. போன் கட் ஆனதும், ஐயோ மகேஷ் பேசினா, ஆனா அவன் எங்க இருக்கா என்னன்னே தெரியலையே அப்படின்னு திரும்ப திரும்ப மாயா அந்த போனுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் நம்பரே தெரியலையே, போன் வேற எடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு பதறாங்க மாயா. டாக்டரை கூட்டிட்டு வந்து மகேஷை பாக்குறாங்க. மகேஷ் நினைவே இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது கரெக்டா கார்த்தியும் ரேவதி அங்க வராங்க. வாங்க, இப்பதான் உங்களுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சோம், நீங்களே வந்துட்டீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்ணு முழிச்சாரு, அதனால தான் நான் உங்களை கூப்பிட வந்தேங்கிறாங்க நர்ஸ். அவரு திரும்பவும் ஹோம்ஒர்க் போயிட்டாருங்கிறாங்க. அடிக்கடி ஞாபகம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக ஆகாது, ஆனா இவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, இவருக்கு கான்சியஸ் வந்தா எனக்கு கால் பண்றீங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி. கண்டிப்பா கால் பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்க டாக்டர். இப்போ என்ன பண்ணலான்னு ரேவதி கேட்கும்போது, ஒண்ணுமே பண்ண முடியாது, இவனுக்கு கான்சியஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், சரி வா போலான்னு 2 பேர் போறாங்க. மாயா மறுபடியும் கால் பண்ணி பாக்குறாங்க. அந்த நர்ஸ் தான் எடுக்கிறாங்க. யாருங்கன்னு கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்தது, மகேஷ்னு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காரு, அவர் தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்ல முடியுமான்னு மாயா கேட்குறாங்க. நர்ஸ், ஆமா நீங்க யாருன்னு கேட்கும்போது, இங்க பாரு என் பேரு மாயா, மரியாதையா இது எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிடுங்க, என்னை பத்தி விசாரிக்கிறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி மிரட்டுறாங்க. மாயா பேசுறது சரியில்லைன்னு தெரிஞ்சதும் உடனே நர்ஸ் போனை கட் பண்றாங்க. திரும்ப திரும்ப மாயா போன் பண்ணும்போது நர்ஸ் பாக்குறாங்க, என்னது இவங்க விடமாட்டாங்க போல இருக்கு, திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு வெளியில வராங்க. அங்க கார்த்தி ரேவதி கிட்ட சொல்றாங்க, இதை பாரு, இதை நினைச்சலாம் நீ கவலைப்படாத ரேவதி, இன்னும் 2 நாளில நீ ஆஸ்திரேலியா கிளம்பிடுவேன், மகேஷ்க்கு நினைவு திரும்பிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், இதை பத்தி எல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், சரி வா போலான்னு கார்த்தி ரேவதியை கூப்பிடவும் அங்க நர்ஸ் ஓடி வராங்க. இல்ல நீ கிளம்பு, நான் கடைக்கு போயிட்டு வரேங்கிறாங்க ரேவதி. கடைக்கு எதுக்கு, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுமான்னு கேட்குறாங்க கார்த்தி. ஆமா, என்ன வாங்க போறேன்னு கார்த்தி கேட்கவும், அப்பா அம்மாவுக்கு நாளைக்கு கல்யாண நாள் வருது, அவங்க இது வரைக்கும் அதை பெருசா கொண்டாடினதே இல்லை, அவங்க 2 பேர்த்தையும் மணமேடையில உட்கார வச்சு பார்க்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை, எங்க அம்மாவை பத்தி
பத்தி தான் உனக்கே நல்லா தெரியுமே, அவங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நானும் ஆஸ்திரேலியா போறதுனால எங்க அம்மாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன கிஃப்டாவது வாங்கி கொடுத்தா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அதான் கிஃப்ட் வாங்க கடைக்கு போலான்னு இருக்கிறேன். சரி நான் கிளம்புறேன்னு ரேவதி அங்கிருந்து போறாங்க. கார்த்தியும் சரின்னு திரும்பும் போது அங்க நர்ஸ் ஓடி வந்ததும், சார் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்களேன், அந்த மகேஷ்க்கு கான்சியஸ் வந்தபோது மாயான்னு ஒரு பொண்ணுக்கு போன் பண்ணியிருக்காரு சார். அவங்க என்னடானா திரும்ப திரும்ப எனக்கே கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார்ங்கிறாங்க நர்ஸ். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலன்னு நர்ஸ் சொல்லவும், சரி இனிமே அந்த நம்பர்ல இருந்து கால் வந்தா நீங்க எடுக்காதீங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. சரிங்க சார்ன்ட்டு போறாங்க நர்ஸ். கோயில்ல ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அங்க விருமன் வந்து சொல்றாரு, இதை பாருங்க நம்ம ஊருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு, அது கட்டுப்பாடும் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பாட்டி வராங்க. முக்கியமான விஷயம் பேசணும்னு என்னை வர சொல்லியிருந்தீங்களே, என்ன விஷயம்னு வந்து பாட்டி கேட்குறாங்க. அம்மா கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு, அதுக்கு முன்னாடியே நம்ம கலச பூஜையை பண்ணிடலாங்கிறாங்க. ஆமா அதுதானே முறை, தாராளமா பண்ணிருங்க, சிறப்பா பண்ணிடலாங்கிறாங்க பாட்டி. கலசத்துக்குள்ள நவதானியம் வச்சு பூஜை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கலசத்தை கோபுரத்துல வைக்கணும். கலச பூஜையே வழக்கமா நம்ம சேதுபதி ஐயா தான் பண்ணுவாரு. அவர் ஊர்ல இல்லாத காரணத்தினால அவர் இடத்துல இருந்து உங்க பேரந்தாம இதை செய்யணும்னு கேக்குறாங்க. விருமன் இடையில பேசுறாரு, சேதுபதி ஐயா செய்யறதெல்லாம் சரிதான், அதுக்காக அவர் ஊர்ல இல்லைன்னா அதுக்காக எங்கேயோ இருக்கிற ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்து இந்த கலச பூஜையை செய்ய சொல்லுவீங்களான்னு கேக்குறாங்க. உள்ளூர்ல ஒரு பெரிய மனுஷனே இல்லையா, ஏன் அவங்க செய்யக்கூடாதான்னு கேள்வி கேட்கும்போது, இதா பார் விருமா, கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கியா, எதுக்கு இப்படி கலங்கம் பண்ற, என் வீட்டுக்காரரு ஊர்ல இல்ல, அதுக்காக என் பேரன் தான் பண்ணுவான், என் பேரன் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க பாட்டி. ஆமா இப்படியே முறைன்னு பையனை கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா ஊர் பெரியவங்கன்னு நாங்க எதுக்கு நிக்கிறது, நாங்க எப்ப செய்யறது, கொஞ்சமா இந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் மாத்துங்கன்னு சொல்றாங்க விருமன். இதா பார் விருமா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் மாத்த முடியாது விருமா, எங்க குடும்பத்துக்குன்னு கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு, இது யாருக்காகவும் எதுக்காகவும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், இது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு பாட்டி கேக்குறாங்க. விருமா இதை பத்தி எல்லாம் இங்க இப்ப பேச வேண்டாம், நாம எதுக்காக வந்திருக்கோம், எல்லாம் கலச பூஜையை பத்தி பேச வந்திருக்கிறோம், அதை பத்தி மட்டும் பேசலாம் புரியுதா அப்படிங்கிறாங்க. ஆமா இப்படியே பேசிட்டு இருங்க, நீங்களும் கேட்க மாட்டீங்க, கேட்க வந்தவங்களும் விட மாட்டீங்க. ஒரு தாத்தா கிட்ட கேட்குறாங்க பாட்டி, இங்க எப்ப கலச பூஜை வச்சிருக்கீங்கன்னு கேட்கவும், வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குமா, அன்னைக்கே பூஜையை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், அந்த அன்னைக்கு உங்க பேரனை வர சொல்லிருங்கன்னு சொல்லவும் சரிங்கிறாங்க பாட்டி. அவர் கையால கலசத்துல நவதானியத்தை போட்டு பூஜையை பண்ணிடலாங்கிறாங்க. கண்டிப்பா தாராளமா செஞ்சிடலாம், என் பேரன் அந்த அன்னைக்கு வர சொல்லிடுறேன், அவன் கையாலேயே இந்த பூஜையை சிறப்பா பண்ணிடலாங்கிறாங்க பாட்டி. சரிம்மா அந்த அன்னைக்கு உங்க பேரன் கண்டிப்பா இங்க வந்துடணும், வந்தாங்கன்னா அவங்க கையால தான் இந்த பூஜையை பண்ணணுங்கிறாங்க. கண்டிப்பா சொன்னா டான்னு வந்து நிப்பான் பாருங்கிறாங்க பாட்டி. பாட்டி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கார்த்தி வீட்டுக்கு வராங்க. வந்ததும் சாமுண்டீஸ்வரி, என்ன மாப்பிள்ள எங்க போயிட்டு வரீங்க, எங்க ரேவதியை காணாங்கிறாங்க. ரேவதி வருவாத்த, உங்களுக்கு கல்யாண நாளான்னு கேட்குறாங்க. ஆமா மாப்பிள்ள, ஆனா நாங்க இது வரைக்கும் பெருசா கொண்டாடினது இல்லைங்கிறாங்க. இந்த தடவை உங்க கல்யாண நாளை கிராண்டா கொண்டாடணும்னு சொல்றாங்க கார்த்தி. இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி, ஐயா இது வரைக்கும் நாங்க அப்படியெல்லாம் கொண்டாடினதே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாப்பிள்ள விட்டுருங்கிறாங்க. இல்ல இந்த 25வது வருஷத்தை கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடணும்னு ரேவதி ஆசைப்படுற, ரேவதியோட ஆசைப்படி மண்டபத்துல வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடலான்னு கேட்குறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரி மறுக்கவும் ராஜராஜன் வந்து சொல்றாங்க, இதை பாரு சாமுண்டீஸ்வரி, நம்ம பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் ஆசைப்படுறாங்க, நீயும் சரின்னு தான் சொல்ல. அப்படி ராஜராஜன் சொல்லவும் ரோஹிணி கேட்குறாங்க, ஆமாம்மா அப்பா அம்மா கல்யாணத்தை பார்க்கறது எவ்வளோ புண்ணியம் தெரியுமா, உங்கள் கல்யாணத்தை பார்த்த மாதிரி ஆச்சு, எங்களுக்கும் திருப்தியாக இருக்குமல்ல, உங்கள் கல்யாணத்தை நாங்கள் பார்க்கணுமா, நீங்கள் 2 பேரும் மணமேடையில் உட்காந்து மாலையை மாத்துறதெல்லாம் நாங்கள் பார்க்கணும், அம்மா அந்த கல்யாண நாளுக்கு ஒத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி. துர்கா சுவாதி இவங்க எல்லாரும் கேட்டுக்கிறதுனால சாமுண்டீஸ்வரியும் சரி மாப்பிள்ள எல்லாம் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க. சந்திரா இதை பார்த்துட்டே இருக்காங்க. ஓஹோ நீ கல்யாண நாள் கொண்டாடுற, நான் என் புருஷனை விட்டு உனக்காக பிரிஞ்சு வந்து இப்படி அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறேன், மாப்பிள்ள சொன்னா சரின்னு எல்லாம் நீ சிறப்பா பண்ணிட்டு இருக்க அப்படித்தானே, நான் வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டினா கூட நீ விரட்ட மாட்டேங்கிற, மாப்பிள்ளைய தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறியல்ல, இந்த கல்யாண நாளை நீ எப்படி கொண்டாடுறேன்னு நானும் பாக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு சந்திரா ஒரு திட்டம் போடுறாங்க. ரேவதி இந்த குடும்பத்தை விட்டு இங்க இருக்கிறவங்களையும் விட்டு 2 நாளையில கிளம்பி வெளிநாடு போக போறா. அவ போறதுக்கு முன்னாடியே இந்த குடும்பத்துல இருக்கிற இந்த டிரைவர் ராஜாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும். ராஜா சேதுபதியோட பேர் என்ன அக்காவுக்கு எப்படியாவது நிரூபிச்சு அக்கா முன்னாடியே டிரைவர் பையனையும் வெளியே விரட்டணும், ஊர்க்காரங்க முன்னாடி எங்க அக்காக்காரியும் தலகுனிய வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரா. சிவனாண்டி சந்திராவுக்கு போன் பண்ணி, சந்திரா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாளைக்கு கலச பூஜை வச்சிருக்காங்க, கலசத்துல நவதானியம் போட்டு அதை பூஜை பண்ணி கும்பாபிஷேகம் அன்னைக்கு கோபுரத்துக்கு மேல அந்த கலசத்தை வைக்கணுமா, ராஜா சேதுபதி ஊர்ல இல்லாத காரணத்தினால அவரோட இடத்துல இருந்து அவர் பேரன் தான் இந்த கலச பூஜையை செய்ய போறாராம். அப்போ இந்த கலச பூஜையை செய்யறது யாருன்னு கேட்டா, உன் வீட்டுல இருக்கானே டிரைவர் ராஜா, அவன் தான் செய்ய போறான். இந்த விஷயத்த இப்பதான் விருமன் எனக்கு சொன்னா, அதான் உங்ககிட்ட நான் கூப்பிட்டு சொன்னேன். அப்படி கலச பூஜை நடந்துட்டு இருக்கும்போது உங்க அக்காவை கூட்டிட்டு வந்து நேரடியா காட்டு, கையும் களவுமா இந்த டிரைவர் நம்ம கையில மாட்டுவான் பாருங்கிறாங்க சிவனாண்டி. ஓ இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கா, இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு தெரியுங்களா, எங்க அக்காக்காரிக்கு கல்யாண நாள் கொண்டாடுறாங்களா, 25வது ஆண்டு விழாவை கொண்டாடுறதுக்காக இப்ப மண்டபம் பாக்குறாங்க, சமையலுக்கு ஏற்பாடு பண்றாங்க, அழைப்புதலெல்லாம் பெருசா பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க. ஓ கல்யாண நாள அவ்வளவு கோலாகலமா கொண்டாட போறாங்களா,
இதை பார் சந்திரா, 25 வருஷமா அவ வாழ்ந்த வாழ்க்கை ஒரே நாளையில அவளை தலகுனிய வச்சு வேடிக்கை பார்க்க போறேன் பாருங்கிறாங்க சிவனாண்டி. இதை பாருங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஊருக்கு முன்னாடி எங்க அக்கா அசிங்கப்பட்டு நிக்கணும், எங்க அக்காவை விட்டு ரேவதி பிரிஞ்சு போகணும், அந்த ரேவதி டிரைவர் 2 பேரும் பிரிச்சு வைக்கணும், அதுதான் என்னோட விருப்பம். இதையெல்லாம் நீங்க செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேங்கிறாங்க சந்திரா. கண்டிப்பா நடக்கும் சந்திரா. உங்க அக்காக்காரியை கூட்டிக்கிட்டு வந்து அவ கண்ணு முன்னாடியே இவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு உங்க வீட்டுல இருக்கிற டிரைவரை காட்டிட்டோம்னா அவனை கையும் களவுமா பிடிச்சிடலாம் சந்திரா. நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்க அக்காக்காரி எதுவும் பேச முடியாது, அவகிட்ட நாம கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் அவ கூனி குறுகி தலகுனிஞ்சு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு ஊருக்கு முன்னாடி நிக்கிறதையும் நாம பார்த்து ரசிக்கலாம் சந்திரா. நீ கவலைப்படாதீங்கிறாங்க சிவனாண்டி. நானும் அதை தாங்க பாக்கறக்கு ஆவலோட இருக்கேங்கிறாங்க சந்திரா. சரி சந்திரா, அங்க என்னதான் நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க சிவனாண்டி. அம்மா அப்பாவோட கல்யாண நாளையும் முடிச்சுட்டு கும்பாபிஷேகத்தையும் சிறப்பா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா கிளம்பலான்னு இருக்காங்க. கடைக்கு போன இடத்துல அங்க பாட்டியை பாக்குறாங்க ரேவதி. பாட்டி, நான் ஆஸ்திரேலியா போலான்னு இருக்கேங்கிறாங்க. விஷயத்தை கேட்டதும் பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. பாட்டி யாரு, அவனோட சொத்து மதிப்பென்ன, அவனுக்கு இருக்கிற செல்வாக்கு என்ன, நீ எதுக்கு வேலைக்கு போகணும்?